அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ்எஸ் ஆனந்த். எங்கள் அப்பா பேர் சிவகுருநாதன். என்னோடய ஊர் வந்து தென்னகுத்தேன் எல்லோரா என்று அழைக்கப்படும் கழுகுமலை, தூத்துக்குடி மாவட்டம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் திருச்சி சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த அரசு பணி படிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அப்பாவும் அக்காவும் தான். அவங்க தான் இந்த வழியில் ப்ரைவேட் ஜாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னை இந்த சைடு திருப்பி விட்டாங்க. முதல்ல படிக்கவே வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். படிக்கிறதுனாலே பயம் ஃபஸ்ட்டில் இருந்து. பிலோ ஆவரேஜ் தான். பட் இருந்தாலும் சரி அனுப்புகிறாங்களே, சின்ன வயசுலேருந்து அவங்க சொன்னது தான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் இதுக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தேன். முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் அண்ணன் ரிஷிகுமார், அவன் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணது. டே படிடா முடியும்னாட்டு அவனும் இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தவன் தான். ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் வேலைக்கு போயிட்டான். இங்கே வந்தேன் ஏப்ரல் 2023 குரூப் 4 பேட்சில் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண சித்தப்பா அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஜாயின் பண்ண புதுசில் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு உழைத்திக்கிட்டு இருந்தேன். அது பிறகு எங்கள் ரிஷி அண்ணன் இங்கே ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டான். அழகண்ணன், முத்தண்ணன், சரண், சதீஷ், அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூடவே இருந்து இந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண வச்சுட்டாங்க. என்னோடய சின்ன சின்ன தப்பையும் திருத்திட்டாங்க. எக்ஸாம் பேட்ச்க்கெலாம் போக மாட்டேன்னு சொல்லுவேன். டே அட்டன் பண்ணுறா, அதான் உன்னோட மிஸ்டேக்ஸ்லாம் குறைக்கும்னு சொல்லி இங்கே சுரேஷில் நடந்த எக்ஸாம் பேட்ச் எல்லாத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. கையோடு கூட்டிகிட்டு போவாங்க, விட்டால் ஓடிடுவேன்ட்டு. டெய்லி காலையில் 5:30 வருவேன். நைட்டு 9:30 தான் இங்கேருந்து கிளம்புவேன். டைம் ஷெட்யூலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க, கரெக்டாக இருக்கடா, இப்படி இரு, கண்டிப்பாக கிளியர் ஆகிரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கிளியர் ஆகிடுச்சு. அந்த 4 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, எந்த இடத்துலையும் ரொம்ப நேரம் உட்காந்துராத அப்படிம்பாங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அதுவும் போனேன். கரெக்டாக குறிப்பிட்ட பீரியடில் முடிச்சிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் வந்தேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணுறப்பவும் சொன்னாங்க, இங்கேயும் ரொம்ப நேரம் உட்காந்துராத அப்படின்னாங்க. அதுக்கேற்றாப்புல இங்கேயும் ரொம்ப நேரம் உட்காரல. 1 வருஷத்துலேயும் முடிச்சுட்டு இப்போ வேலையை வந்துடுச்சு. அது பிறகு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழே வராதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே தமிழ் எனக்கு கூடவே இருந்து உட்காந்து சொல்லிக் கொடுத்த குருநாதன் கோவிந்தராஜுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தமிழில் எல்லா தப்பையும் திருத்தி விட்டுட்டான் கோவிந்து. அவனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வரல, அவனுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் வர முடியல. அதே மாதிரி என்னோட ஸ்டெனோகிராஃபர் கற்றுக்கிட்டு இருந்த மணி சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர்கிட்ட நிறைய நாலேஜெலாம் கெயின் பண்ணிக்கிட்டேன் அந்த ஃபீல்டில் இருந்து. அது பிறகு இங்கே தூத்துக்குள்ளே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்த வேல் சித்தப்பாக்கும் எங்கள் அக்கா ராணிக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு மார்க்லாம் வரவே வராது. டெஸ்ட் பேட்ச் போடுறப்பம்லாம் ஃபோன் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுவேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது பிறகு என்னோடய சிஸ்டர்ஸ் சுபாக்கா, சக்தி, பூரணி, அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முடியும்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சக்ஸஸும் வந்துருச்சு, தெரிவிச்சுக்கிறேன். இந்த சக்ஸஸை வந்து என்னோடய ரிஷியானனுக்கு கொடுக்குறேன். அவன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அவனால் குரூப் 2 போன தடவை மெயின்ஸ் எழுதுனா கிடைக்கல. இப்போ ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கான். கண்டிப்பாக அவனும் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிடுவான். படிச்சுக்கிட்டே இருக்கிறான் டே அண்ட் நைட்டு. கண்டிப்பாக அதுலேயும் சக்ஸஸ் பண்ணிடுவான். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்பா வந்திருக்கிறாங்க. அப்பா பெரும் மதிப்புக்குரிய சுரேஷ் அகாடமியின் உரிமையாளர் அவர்களே, நிர்வாகத்தினர்களே, ஆசிரியர்களே, என் குழந்தைகளைப் போல் இங்கு வந்து படித்து வெற்றி பெற்றுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கு படித்து கொண்டிருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நான் குழந்தைகளுக்கு சொல்லுவது, எப்போவுமே அவனுக்கு கேட்டவுன்னு எதுவுமே வாங்கி கொடுக்க கிடையாது. ஆண்டவன் தேவையான வசதி கொடுத்துருக்கான் இல்லைன்னு கிடையாது. கேட்டவுன்னு இது வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தது கிடையாது. இன்றைக்கி கேட்டால் 2 நாள் கழித்து தான் வாங்கி கொடுப்பேன். ஆனால் கல்வின்னு கேட்டால் உடனே கொடுப்பேன். கல்விக்கு வந்து என்ன கேட்டாலும் அந்த நிமிஷமே கிடைக்கும் ஜிபேயில். மற்றபடி ட்ரெஸ்ஸு கேட்கான், சாப்பாடு பொருள் கேட்கான் அப்படின்னா கொஞ்சம் லேட் பண்ணுவேன். பெண் குழந்தைகளை அப்படி தான் வளர்த்தேன். என் பெண் குழந்தை இன்றைக்கி வந்து திண்டுக்கல்லில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், கோர்ட்டில் ஸ்டெனோகிராஃபர். அவள் தான் இவனை வந்து சொன்னா, இல்லை இங்கே வா, நீ அக்ரி பிடெக் முடிச்சிருக்க, நீ வந்து இன்ஜினியராக போகணுன்னு ஆசைப்படுத, வேண்டாம், நீ வந்து சுரேஷ் அகாடமிக்கு போய் படி, நீயும் டைப்பிஸ்டனும் முடிச்சு வச்சுருக்க, அங்கே போனால் கண்டிப்பாக உனக்கு வெற்றி இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இங்கே வேலு தான் என்னுடைய தம்பி கூட்டு வந்து சுரேஷ் சாரே நேராக வந்து பார்த்தோம். வந்தவொன்னே அவங்க சொன்னாங்க, ஃபீஸ்லாம் எங்களுக்கு பெருசு கிடையாது, எவ்வளோ நான் கேட்டேன், கொடுக்கறத கொடுங்கன்னு சொன்னாங்க. அது பெரிய விஷயம்.
எல்லாத்துக்கும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஆனால் நான் வரும்போது அவங்க சொன்னாங்க இவ்வளோ கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய மனத்தன்மை. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சுரேஷ் அகமடைக்கு நன்றி. இந்த இடத்துல என்ன தம்பி வேலுவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மேடை கூப்பிடுறேன். அவர் தினமலர் எடிட்டர். சுரேஷ் சாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் தான் நிறைய பேரில் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. என் பையனை அவர் சேர்த்தது அவர் தான். அதனால் அவருக்கு மேடைக்கு அவரை அலங்காரப்படுத்த வேண்டும். அவரால் தான் இந்த வெற்றி என் பையனுக்கு கிடைச்சிருக்கு. நன்றி அவர்களுக்கு. கைத்தடல்களை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.